ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஃபோட்டோ பற்றி தாங்க பேச போகிறேன். அதில் ஒரு பொண்ணு 2 சகோதரர்களை திருமணம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மேரேஜ் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஜோடிதராங்கிற ஒரு ட்ரெடிஷன் பற்றின உண்மையை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் தாங்க இந்த அபூர்வமான மற்றும் ஆச்சரியம் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதோட பெயர் தான் ஜோடிதரா. அதாவது ஒரு பொண்ணு 2 சகோதரர்களை திருமணம் செய்கிறது. இது ஒரு பண்டைய வழக்கம். இன்னும் கின்னூர் பகுதியிலலாம் குக் கிராமத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக சுனிதா சவுகான்கிற ஒரு பொண்ணு இந்த வழியை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க 2 சகோதரர்களை திருமணம் செஞ்சுருக்காங்க. இந்த விழா 3 நாட்கள் நடைபெற்றிருக்குங்க. நாட்டுப்புற பாடல்கள், நாட்டியங்கள்னு நிறைய ட்ரெடிஷ்னல் செலிப்ரேஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சுனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க சொந்த முடிவு ஒன்றும், இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க திருமணத்துக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெடிஷனை ஏன் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மலைப்பகுதி. ஸோ இங்கே நிலம் வந்துட்டு குறைவாக தான் இருக்கும். ஸோ இதை பராமரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த லேண்டெல்லாம் பிரிக்காமல் ஒரே குடும்பத்தில் வச்சுருக்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் ஒரே பொண்ணை வந்துட்டு திருமணம் செஞ்சுருப்பாங்க. இது காலங்காலமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஸோ இது மூலிமா லேண்டும் குடும்பத்திலே இருக்கும், அதுவும் இல்லாமல் செலவுகளும் வந்துட்டு ஷேர் செஞ்சுக்குவாங்க. சகோதரருக்கு இடையான பாண்டிங்கும் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சட்டப்படி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு அதிகமான திருமணங்கள் நடந்தால் அது சட்டவிரோதம்னு சொல்கிறாங்க. அதாவது பாலியன்ட்ரி. ஒரு பொண்ணு பல கணவர்களை வந்துட்டு வைத்திருக்கிறது. இது வந்துட்டு கவர்மெண்ட் இல்லீகல்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த திருமணம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நிறையவே நடந்துகிட்ருக்கு. இது யாரும் நோட்டீஸும் பண்ணுறதில்ல. ஸோ அதிகமாக வந்துட்டு பெண்களோட சம்மதம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்களாவே வந்து இந்த வாழ்க்கையை வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த பாரம்பரியம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரேஞ்சு தான். ஆனால் சில சமுதாயங்களுக்கெலாம் வந்துட்டு ஒரு வாழ்க்கை முறைன்னே சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கம் பார்த்தினா கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இது பாரம்பரியமா இல்லை இது வந்து கண்டிப்பாக இந்த பாரம்பரியம் தடை செய்யப்படுமா அப்படிங்கிறது தான் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை.